அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வீட்டில் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துனீங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை பாருங்கள் அப்படிங்கிறது தான் இதோடைய தலைப்பு. ஆமாங்க, ரொம்ப முக்கியமான பதிவு. மறக்காமல் முழுமையாக பாருங்கள், அதனுடைய பயன்களை தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நண்பர்களே. பச்சை கற்பூரம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாதாரண கற்பூரம் அல்ல. உங்களுக்கு நல்லா தெரியும், பச்சை கற்பூரத்தை எடுத்தால் அதில் ஒரு குளிர்மை தெரியும். இன்னொன்று, அதனுடைய மனம் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும். கற்பூரத்திற்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும், வாசத்திலேயே வித்தியாசம் இருக்கும். சரி, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, எதுக்காக பயன்படுத்த சொல்கிறாங்கன்னு பார்த்தா, எடுத்ததுமே நம்மளுக்கு சொல்லப்படுவது செல்வத்தை ஈர்க்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்க அப்படிங்கிறத பயன்படுத்தியிருப்பாங்க. இன்னும் உணவுகளிலே அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் யதார்த்தம் என்ன, இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். பொதுவாக பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிருமி நாசினி போல். இது மருத்துவத்திலும் சில செயல்பாடுகளின் வாயிலாக உடலில் இருக்கின்ற அரிப்பு, அந்த காலில் வரக்கூடிய பித்த வெடிப்புகளுக்கு இதுக்கெல்லாமே இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துவாங்க. அதனால் வர தொற்றுகளிலிருந்து நாம் விடுபட்டு கொள்ளலாம். பச்சை கற்பூரத்தை சித்த மருத்துவர்களின் வழிகாட்டுதல் படி சரியாக பயன்படுத்தும் போது நாம பயன்படுத்தக்கூடாது. அப்போ அது ஒரு கிருமி நாசினி போல் செயல்படக்கூடியது அப்படிங்கிறத தெளிவாக முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த தீர்த்தத்தில் கொஞ்சமாக அடியேன் குறிப்பிடுவதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே அளவுக்கு அதிகமாக போயிட்டால் பிரச்சனை தான். அப்போ ரொம்ப கொஞ்சமாக நுணுக்கி அந்த பஞ்சபாத்திர நீரில் போட்டு வச்சுட்டு பூஜைக்கு அப்புறமா அதை பிரசாதமாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்படின்ட்டு நிறைய பெரியவங்க நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல அந்த தீர்த்தம் வாங்கி குடிக்கும் போதும் தெரியும், அந்த பச்சை கற்பூர வாசம் உங்களுக்கு வரும். அதே போல் லட்டு செய்கிறாங்க, பிரசாதமெல்லாம் செய்யும் போது லட்டு, அதே போல் சர்க்கரை பொங்கல் செய்கிறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக கலப்பாங்க பச்சை கற்பூரம். அது அந்த உணவு கெட்டு போகாமல் இருப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த காலத்தில் குளிர்சாதன பெட்டி இந்த மாதிரி எதுவும் இல்லையா, நீண்ட நாட்களுக்கு அது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு குறிப்பிட்ட அளவு பச்சை கற்பூரத்தை சேர்க்கும் போது அது சுவையோடு சேர்ந்து அது கெட்டு போகாமல் காக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வீட்டிலையும் அதை அவ்வாறே பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. எதுவுமே அதை அளவாக பயன்படுத்தணுங்கிறத மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வீட்டில் கலசம் வைக்கிறீங்க இல்லையா, கலசம் அமைக்கிறோம் அப்படின்னா உள்ளே வாசனை பொருட்கள் எல்லாமே நம்ம போடுவோம். ஏலக்காய் போடுவாங்க, குங்குமப்பூ போடுவாங்க, கிராம்பு போடுவாங்க. இந்த மாதிரி வாசனை பொருட்கள் போடும்போது ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போடுவது சிறப்பு. அது என்னன்னா வாசனையை அதிகப்படுத்தும். அந்த இடத்துல வாசனை இருக்கின்ற இடத்தில் இறைவன் வீட்டு இருப்பார், மகாலட்சுமி அம்மா வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த பச்சை கற்பூரம் அந்த கலச நீரில் இருக்கும்போது ரொம்ப அற்புதமான மனமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல ஐஸ்வர்யம் ஈர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் உண்டு. அதனால் அந்த கலசத்தில் பயன்படுத்தலாம். இல்லை, சாதாரணமாக வீட்டில் ஒரு சின்ன டம்ளர், கண்ணாடி டம்ளரில் தண்ணியை ஊற்றி நம்ம என்ன பண்ணலான்னா பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சோம்னாலும் அது ஒரு மனத்தை அந்த இடத்துல உண்டு செய்யும். நீங்கள் தண்ணியில் ஊற்றலைனா கூட ஒரு சின்ன டப்பால் அதை நுணுக்கி போட்டு வச்சிங்கன்னா காற்றுல எளிதில் கரைந்து விடும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த காற்றுல அந்த மனம் அந்த அப்படியே பரவுது அப்படிங்கும்போது அந்த பச்சை கற்பூரமும் கரையும். அப்போ வீட்டுக்குள்ளே அது நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உடையதாக இருக்கும். இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய சில சூக்ஷமங்கள், தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய சூக்ஷமங்கள். இப்போ நம்ம வேறு என்ன இதை பயன்படுத்தலான்னா, பொதுவாக சொல்லப்படுவது, இப்போ நீங்கள் கல்லாப்பெட்டியில் பணம் வைக்கிறீங்க, இல்லை பீரோவோட உள்பகுதியில் பணம் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம சிவப்பு துணி விரித்து அதில் தான் பெரும்பாலும் பணத்தை வைக்கக்கூடிய பழக்கம் நம்ம முன்னோர்களிடமிருந்து இருக்கிறது, அல்லது நம்ம இப்போ கற்றுக்கொண்டதாக கூட இருக்கலாம். அந்த இடத்திலே ஒரு 2 அல்லது 3 சின்ன துண்டுகள் பச்சை கற்பூரத்தை அந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கும்போது, ஏற்கனவே சொல்லிட்டோம், இது கிருமி நாசினி, காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளிலிருந்து அந்த பொருட்களை பாதுகாக்கக்கூடியது அப்படின்னா ஐஸ்வர்யத்தை ஈர்க்கக்கூடியது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இப்போ இந்த கல்லாப்பெட்டியில் பணம் வைக்கிற பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 துண்டு இதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கடினமாக உழைக்கிறோமோ அதுக்கு தகுந்த பணம் வரும். அந்த பணத்தை தங்க வைப்பதற்கு, அதாவது வீட்டில் தேவையில்லாமல் நோய்வாய்ப்படாமல்
மருத்துவ செலவு தேவையில்லாத மருத்துவ செலவு பண்ணாமல் தடுப்பதற்கான சில வழிகளை அதை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் இப்போ நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, விளக்கு ஏற்றும் போது நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுறோம், நெய் ஊற்றி ஏற்றுறோம். இது அவரவர் சம்மந்தப்பட்டது. நம்ம வீட்டில் என்ன பயன்படுத்துகிறோமோ அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அந்த எண்ணெயில் போடுறோம் அப்படிங்கும் போதும் அதுவும் ஐஸ்வர்யத்தை ஈர்க்கக்கூடியது. அப்படி ரொம்ப கம்மியாக தான் போடணும், தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ரொம்பலாம் நிறைய போடக்கூடாது. அப்படியே பட்டுச்சோ படலையோங்கிற மாதிரி கொஞ்சமாக நுணுக்கி அதில் போட்டு விட்டோம் அப்படிங்கும்போது அதுவுமே என்ன அப்படின்னா ஒரு வாசனையை அந்த இடத்தில் உண்டாக்கும். இந்த பச்சை கற்பூரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வீடு முழுவதும் நறுமணத்தை பரப்பக்கூடியது. அந்த பச்சை கற்பூரத்தை எடுக்கும் போதே உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும். சாதாரண கற்பூரத்துக்கும் இந்த பச்சை கற்பூரத்துக்கும் பெரிய வித்தியாசம் தெரியும். பார்க்கும்போதும் தெரியும், அதை நீங்கள் கையில் வச்சுருக்கும் போதும் அதோட அனுபவம் உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே வீட்டிற்கு நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து அந்த ஒரு நல்ல வைப்ரேஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று, அதனுடைய மனம் ரொம்ப தொடர்ந்து சுவாசிக்கக்கூடாது. அதை கையில் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்குறோம், அதை சுவாசித்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது மனசை கொஞ்சம் லேசாக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்கும். அது எப்போவுமே மனம் வந்துட்டு லேசாகுதுன்னா நமக்கு பிடிச்ச மனமாக உள்ளே போகுதுன்னா மனம் லேசாகிடும் ஒன்று. இன்னொன்று, நறுமண நுகர்வு இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை எல்லாம் போக்கிடும். அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனசை வந்துட்டு எப்பவும் புத்துணர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த பச்சை கற்பூரத்தை அந்த வகையில் சேர்ப்பாங்க. அந்த வாசம் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியது. அதனால் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. அதன் மூலமாக தெளிவாக செயல்படுறதுனால உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது கை கெட்டக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான். கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த பச்சை கற்பூரம் அங்கே இருக்குது அப்படின்னா அவங்கள இன்னும் ஆக்டிவேட் பண்ணிவிடும், இன்னும் சிறப்பாக செயல்பட வைக்கும். எந்த வேலையும் செய்யலை, பச்சை கற்பூரத்தை வைத்து கொண்டு எனக்கு பணம் வரும், வெற்றி வரும் அப்படின்னு நினச்சா அது அறியாமை அப்படின்னு தான் அடியேன் குறிப்பிட முடியும். அதுதான் உண்மையும் கூட. அதை மட்டும் வச்சா பணம் சேராது, நமக்கு வெற்றிகள் குவியாது. அதற்கு தேவையான விஷயங்களை நம் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பச்சை கற்பூரத்தை எப்போவுமே மணி பர்ஸில் வச்சுருப்பாங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய பர்ஸு இதில் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லப்படுறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, ரொம்ப ஈரமான நோட்டு இந்த மாதிரி இருக்கும்போது தொற்றுகள்லாம் ஏற்படாமல் இருப்பதற்காக அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு வகையில் அது ஐஸ்வர்யத்தை ஈர்க்கக்கூடியது அப்படிங்கிறதுலையும் வச்சுக்கலாம். அப்போ பர்ஸில் வச்சுக்கலாமா, ஒரு சின்ன பேப்பரில் போட்டு மடித்து உள்ளே வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் வச்சாச்சு அதனால் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா உழைத்தால் மட்டுமே பணம் வரும் அப்படிங்கிறதையும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் அடியார்களே. அப்போ இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது சிறப்பான விஷயம்தான். நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோம், அதை பயன்படுத்துவதன் மூலமாக அதிலிருந்து என்ன பலன்களை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது மாறுபடும். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வீட்டில் பூஜை அறை அப்படின்னு இருந்ததுன்னா அந்த பூஜை அறை எப்படி இருக்கணும், அதில் என்ன சாமி படங்கள் வைக்கணும், என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருப்பது ரொம்ப உத்தமமான ஒன்று அப்படின்னு தான் பார்க்க இருக்கோம். பொதுவாக வாழ்க்கையில் இப்போ தான் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க வசிக்கின்ற வீட்டை பார்த்தோம்னா ஒரே ஒரு அறையாக இருக்கும். படுக்கை அறை, சமையலறை எல்லாமே அதுதான். அங்கே இறைவனுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சின்னதாக ஒரு ரேக் மாதிரி அடிச்சிருப்பாங்க, இல்லை பலகை மாதிரி அடித்து அதில் சாமியை வச்சுருப்பாங்க. அதில் எதுவும் தவறு இருக்கா? கிடையவே கிடையாது. அதில் தவறே கிடையாது. தான் இருக்கின்ற இடத்தில் இறைவனும் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு ஒரு இடத்தை நாம் ஒதுக்குகின்றோம் அப்படிங்கும் போதே அது ரொம்ப பெரிய மனசு. அப்போ அதில் தவறே கிடையாது. நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, ஒரே ரூமில் தான் இருக்கும், அதுவும் பெட்ரூமாக தான் இருக்காங்க, சாமி ரூம் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். நல்ல புரிதல் ஏற்பட்டால் இந்த கேள்வியே மனசில் வராது. ஏன்னா இறைவன் சர்வவியாபி. நீங்கள் எங்கெல்லாம் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்த பொருளையெல்லாம் பார்க்கிறீர்களோ எல்லா இடத்திலும் இறைவன் இருப்பார். அப்படிங்கும்போது அந்த பெட்ரூமில் நீங்கள் சுவாமியே வைக்கலைன்னா கூட அங்கே இருப்பார். அதனால் அந்த இடத்துல நம்ம ஒரு சின்னதாக பலகை அடித்து அதிலே இறைவனின் படத்தை வைத்து பூஜை செய்கிறீர்கள் என்றால் இறைவன் ஏற்றுக்கொள்வார். இல்லை எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் சரி, எல்லா நேரத்துலையும் அது அப்படியே இருக்காது இல்லையா அப்படிங்கிற ஒரு நெருடல் இருக்குது அப்படின்னா
ஒரு சின்னதாக திரை மாதிரி போட்டு வைக்கிறது, இல்லை அதை அலமாரி மாதிரி செஞ்சு கதவு போட்டு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது பூட்டினாலும் பூட்டாட்டியும் ஒன்று தான். நல்ல ஒரு தெளிவு கிடச்சிதுன்னா அதை பற்றி தெரிஞ்சிடும். நம்ம இறைவனுடைய அந்த அறையை பூட்டி வைத்தால் மட்டும் அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை இறைவன் அறிய மாட்டாரா அப்படின்னு கேட்டால் அது விசித்திரமான கேள்வி. சரி, இதை தாண்டி ஒரு பூஜை அறை அல்லது ஒரு பூஜை பொருள் என்னெல்லாம் இருக்கலாம்? பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மண் விளக்கு, அகல் விளக்கு இருக்குது இல்லையா, அந்த அகல் விளக்கு ஏற்றினாலே போதுமானது. அவ்விடத்தில் இறைவன் ஆவாகனமாகி அருள் கொடுப்பார். நம்ம சாமி படம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க. என்னால் இதுதான் முடியும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுற நிலமையில் நம்ம இருக்கோம், மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு அகல் விளக்கு பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி, அவ்வளோதான் இறை வழிபாட்டிற்கு தேவையானது. அந்த அகல் விளக்கு கீழே நேராக வைக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன தட்டு, அந்த தட்டில் ஒரு 5-6 அரிசி போட்டு ₹1 நாணயத்தை போட்டு அது மேலே விளக்க வச்சு ஏற்றுறது ரொம்ப உசித்தம். இது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆனால் அப்படியே நம்ம தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. மனதிலே ஒரு உறுதிப்பாடு வேண்டும். இப்போ இந்நிலைமையில் இருக்கின்ற நான் இன்னும் முன்னேறி வர வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகல் விளக்குக்கு அடியில் ஒரு தட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அரிசி போட்டு ஏற்றுவோம். அடுத்து ₹1 நாணயம் வைப்போம். ₹1 கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ₹5 மாற்றி பழகுங்க. இந்த காசெல்லாம் எடுத்து உண்டியலில் போட்டுக்கிட்டே வாங்க. எப்போ எல்லாம் மாற்றுறீங்களோ இப்போ உண்டியலில் போட்டுக்கிட்டே வாங்க. அப்புறம் சின்னதாக ஒரு விநாயகர் படம் வாங்கலாம், இல்லைன்னா நம்ம எப்போவுமே வச்சுருப்போம் இல்லையா 5 சாமிகள் வச்சுட்டு அந்த படம் மட்டும் இருந்தாலும் போதும். தினமுமே ஒரு பூ, அந்த சாமிகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பூ வைக்க முடியலனா கூட வீட்டில் பூக்கிற பூவை எடுத்து வச்சிடலாம். வேறு என்ன அங்கே அடுத்து நம்ம கொண்டு வரலான்னா, சந்தனம், குங்குமம், மஞ்சள், அக்ஷதை, ரொம்ப முக்கியமான விஷயம் அக்ஷதை அப்படிங்கிறது. இப்போ இது அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ சந்தன குங்குமம் பார்த்திங்க அப்படின்னா சுவாமிக்கு பொட்டு வைக்கிறதுக்குன்னு தனியாக வச்சுருப்போம், நமக்கு தனியாக வச்சுருப்போம். இது இருந்தால் போதுமானது அடிப்படையில். இன்னும் சரி என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்னதாக விக்கிரகம் வாங்கி வைப்பாங்க. ஒரு ஜானுக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எங்கேயாச்சும் கோவிலுக்கு போனால் ஞாபகார்த்தமாக வாங்கி வீட்டில் சுவாமி ஆவாகனம் பண்ணுவாங்க. அப்படி என்னால் முடியும்னு நினைக்கிறவங்க குத்து விளக்கு ஏற்றலாம். குத்து விளக்கு அல்லது கஜலக்ஷ்மி விளக்கு, காமாட்சி விளக்கு, இந்த மாதிரி விளக்குகளை பயன்படுத்தலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ சில குலதெய்வ ஆலயங்களில் பார்த்திங்கன்னா கல் விளக்கு தான் இருக்கும். நம்ம முன்னோர்கள் கல் விளக்கு போட்டு தான் குலதெய்வத்தை வழிபட்டிருப்பாங்க. வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ கல் விளக்கெல்லாம் கிடைக்கிறதில்ல. கிடைச்சா சின்னதாக வாங்கி ஏற்றலாம், தவறு கிடையாது. குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு ஏற்றலாம். அடுத்த கட்டமாக நமக்கு கிடைக்கிறது அகல் விளக்கு தான் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் அது தாராளமாக ஏற்றலாம். கொஞ்சம் போனோம்னா பித்தளையில், வெங்கலத்தில் கண்டிப்பாக நம்மளால் குத்து விளக்கு வாங்கலாம், காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கலாம், கஜலட்சுமி அம்மன் விளக்கு வாங்கலாம்னா வாங்கி ஏற்றலாம். ஒற்றை விளக்காக ஏற்ற வேண்டாம். எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி, நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அதில் ஒன்று, அகல் விளக்கு ஒன்று, துணை விளக்கு மாதிரி எப்போவுமே எரியறது நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. வெத்தலை பாக்கு வச்சு வழிபாடு செய்கிறது உத்தமம். தினமும் மாற்ற முடியுதுன்னா தினமும் ஒவ்வொரு வெத்தலை பாக்கு வச்சு நம்ம சாமிக்கு பூஜை செய்யலாம். இல்லை வாரத்துக்கு ஒரு முறை செய்யலாம். ஆனால் ரொம்ப வாடிடக்கூடாது. வெற்றிலை ரொம்ப வாடக்கூடாது. அதனால தான் சொல்கிறது, 2 நாள் 3 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி விடுவதும் சிறந்த விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பூஜையில் மணி இருக்கிறது அவசியம். எப்போ நம்ம எல்லாமே வாங்குகிறோம், பூஜை பொருட்கள் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது மணி இருக்கு இல்லையா, மணி அடித்து பூஜை செய்வதும், அதே போல் நெய்வேத்தியம் நம்மால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சு வழிபாடு செய்யலாம். காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செய்கிறோம், எச்சல் படாமல் சாப்பாடு சாப்பாடு எடுத்து வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். அது தனியாக எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சாப்பாடு செஞ்ச பாத்திரத்தை அப்படியே கொண்டு போய் இறைவன்கிட்ட காட்டிட்டு நம்ம நெய்வேத்தியமாக படைச்சிட்டு அதை பிரசாதமாக எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றது ரொம்ப சிறப்பான விஷயம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை நெய்வேத்தியமாக இறைவனுக்கு வச்சுட்டு நம்ம எடுத்து பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால், இப்போ நம்ம மணி சொன்னோம், பஞ்ச பாத்திரம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. எப்போவுமே தண்ணீர் வைத்திருக்கிறது. அந்த நெய்வேத்தியம் பண்ணும்போது அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்துவோம். தண்ணீர் இருந்ததுனாலே அங்கே வீட்டில் கண்ணாடி இருப்பதற்கு சமம். கண்ணாடியின் எப்படி பிரதிபலிப்பு தன்மை உடையதோ அதே போல் அந்த தண்ணீர், பஞ்சபாத்திரத்தில் இருக்க தண்ணீரும் பிரதிபலிப்பு தன்மை உடையது. அப்போ அந்த பூஜை அறையில் பார்த்திங்க அப்படின்னா நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க உதவுவது அப்படின்னு சொன்னோம்னாலும் அந்த தண்ணீரை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இல்லை என்னால் முடியும்னா ஒரு சின்னதாக கண்ணாடி வாங்கி பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு.
அந்த கண்ணாடி இருந்தது அப்படிங்கும்போது அங்கே நேர்மறை சக்திகளோட அந்த அளவு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எதிர்மறை சக்திகளை வீட்டுக்குள்ளேயே விடாது அந்த கண்ணாடி அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன வைக்கலாம் அப்படின்னா, சங்கு ஒன்று, இடம்புரி சங்கு கிடச்சதுன்னா இடம்புரி சங்கு, வலம்புரி சங்கு கிடச்சதுன்னா வலம்புரி சங்கு, எது கிடைக்கிறதோ அதை ஒன்றே வாங்கி வைக்கணும். முறையாக நம்ம வந்துட்டு பூஜை செய்யணும் சங்கு வாங்கி வச்சுட்டோம் அப்படிங்கும் போது. இப்போ என்ன பண்ணலாம், ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் நிறைய பொருட்களை எல்லாம் பற்றி சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, வாங்கி வைக்கலாமான்னா அடியேன்னு தான் சொல்லிட்டேன் முதலையே. ஒரு விளக்கு, கொஞ்சம் தண்ணீர், நைவேத்தியம் இருந்தால் போதுமானது. இப்போ நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறது, ஏன்னா நம்மளோட மனநிலை தான் எல்லாத்துக்குமே காரணம். அப்போ பூஜை அறையில் நான் வந்துட்டு விக்கிரகம் வாங்கி வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறேன். விக்கிரகம் ஒரு அங்குலத்துக்கு கீழே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சமாக நைவேத்தியம் பண்ணிடலாம். ஒரு அங்குலத்துக்கு மேலே போகுதுன்னா நித்திய பூஜை அப்படிங்கிறது நம்ம செய்வோம். அதே போல் எந்த அளவு நம்ம விக்கிரகத்தை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நைவேத்தியத்தோட அளவு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரப்படி. இல்லை எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் சாப்பாடுனா மனசார இறைவனுக்கு வைக்கலாம், தவறு கிடையாது. பூக்கள், அளவான பூக்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். பூக்களை காய விடக்கூடாது. இப்போ நம்ம வெற்றிலை பாக்கு வைக்கிற மாதிரியே எப்போவுமே பூஜை அறையில் ஒரு எலுமிச்சங்கனி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே போல் இப்போ பூஜை அறைக்கு யாராச்சும் வர்றாங்க அல்லது வீட்டுக்கு யாராச்சும் வர்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்னதாக அன்பளிப்பு கொடுப்பாங்க தெரிஞ்சவங்களாக இருக்கிற பட்சத்தில். அப்போ அவங்களுக்கு பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வளையல், சிவப்பு நிற வளையல்களை வாங்கி வைத்திருக்கலாம். வந்தாங்க அப்படின்னா ஒரு 2 வளையல் எடுத்து அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம். அது ஆசீர்வாதத்திற்கு ஈடானது. அதே போல் நம்ம புத்தகங்கள் இருக்குது இல்லையா, 12 திருமுறையாகட்டும், இந்த மாதிரி ஆன்மீக புத்தகங்களை நம்ம வாங்கி எங்கே வைக்கலாம் அப்படின்னா பூஜை அறையில் வைத்திருக்கலாம். இப்போ இதையெல்லாம் நம்ம வச்சுருக்கோம், இதை எதையுமே நான் மெயின்டைன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. நம்ம படம் நிறைய சோத்தில் அடித்து வச்சுருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தா எந்த இடத்துக்கு போனாலும் வாங்கி வச்சுருப்பாங்க. கேலண்டரில் என்ன சாமி இருந்தாலும் வாங்கி அப்படியே அந்த ரூமே அந்த ஒரு சுவாமி படங்களாக இருக்குது. ஆனால் அதை மெயின்டைனே பண்ணல. என்ன துடைக்கிறது இல்லை, தூசி அடைஞ்சு கிடக்குது, பூக்களை மாற்றுறது இல்லைன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நம்ம அளவான படங்கள் வச்சுக்கிறோம், அதற்கு முறையாக பூஜை பண்ணுறோம். அப்படிங்கும்போது அந்த இடம் ஆற்றல் நிலையாக மாறி இருக்கும். மந்திரங்களை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போதே அந்த இடம் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் வச்சுட்டு முறையாக நம்ம சாமியே கும்பிட்றதில்ல, நித்திய பூஜை செய்கிறதில்ல அப்படிங்கும்போது அதனுடைய அர்த்தமே இல்லாமல் போய்விடும். அதனால் பூஜை அறை அப்படின்ட்டு இருக்குது அப்படிங்கும்போது என்னென்ன பொருட்கள் நமக்கு தேவைப்படுகிறதோ அதை மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம். தேவையில்லாமல் நிறைய பொருட்களை வாங்கி வச்சுட்டு அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கல, பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கலனாலே நம்மளுக்கு மன ரீதியாக சில குழப்பங்கள் வந்துடும். என்னடா இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்மளால் அந்த முழுமையான ஆற்றலை அந்த பூஜை அறையிலே உணர முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. கண்டிப்பாக நீங்களும் பூஜை அறையில் சில பொருட்களை பயன்படுத்தி இருப்பீர்கள், அதற்கான பலன்களையும் நீங்கள் அடைந்திருப்பீர்கள். இது தவிர வேறு என்ன பொருட்களை நீங்கள் பயன்படுத்தினீர்கள், அதை மற்றவர்கள் பயன்படுத்தும் போது நல்ல எனர்ஜியாக உணர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் அந்த பொருளை பற்றின குறிப்புகளை சொல்லுங்கள். அனைவரும் பயனடையட்டும். நன்றி, வணக்கம்.